வெரி குட். இது ஈச்சம்பழமா? சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமா? அதாவது இந்த ஈச்சம்பழம் இப்போ பாப்பா காமிச்சாங்க இல்லைங்களா, அந்த செங்காய்ங்கிறது இந்த பழம் இப்படி கருப்பாக வர்றதுக்கு முன்னால், கனியிறதுக்கு முன்னால் உள்ள நிலை தான் இந்த செங்காய். இந்த கருப்பு பழம் தான் முதிர்ந்த ஒரு கனிந்த பழம். அந்த செங்காய் நிலைக்கு முன்னால் இந்த கலரில் இந்த ஈச்சங்காய் இருக்குது. இப்போது இந்த ஈச்சம்பழம் எதுக்கெல்லாம் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதில் நிறைய பாஸ்பரஸ் சத்து, இரும்பு சத்து, அதுக்கப்புறம் நார் சத்து, இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம். வறண்ட நிலத்தில் தான் வளருது. நிறைய தண்ணிலாம் தேவை இந்த பழத்துக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இந்த பழம் ஒரு நல்ல மலமிளக்கி, அதாவது மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சத்து பொருட்கள் இருக்கிறதுனால வலிமை, அதாவது உடம்பு கொஞ்சம் ரொம்ப மெலிந்த தேகமாக இருக்கிறவங்க பால்லாம் இதை அரைச்சி கலந்து சாப்பிட்டோம்னாவோ அல்லது சாதாரணமாக ரெகுலராக சாப்பிட்டோம்னாவோ இதில் நிறைய உடல் எடை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மது பழக்கத்தில் இருக்கிறவங்க கூட இதை ரெகுலராக சாப்பிட்டா அந்த மதுவை மறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண் புரை நோய் வர்றதை கூட இது தடுக்குதான். கண்ணுக்கும் ஒரு நல்ல அபூர்வமான மருந்து. இந்த ஈச்சம் மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாட்டு ஈச்ச மரங்கள் அடிப்படையில் நமது கிராமங்களில் வறண்ட நிலங்களில் எல்லா இடங்களையும் இருந்தால் கூட வெளிநாட்டில் இந்த சைக்கஸுங்கிற ஒரு தாவர இனம் அந்த ஈச்சமரம் மாதிரியே இருக்கும். இதனுடைய பரிணாம வளர்ச்சின்னு தான் சொல்ல முடியும். இது வெளிநாட்டு தாவரம். அதே மாதிரி நம்ம பேரீச்சை மரம் சொல்கிறோம் இல்லையா, பேரீச்சம்பழம் வழக்கமாக பயன்படுத்துகிற பேரீச்சம்பழங்கள் நாம் இப்போ ஒரு பேரீச்சை மரத்துக்கு அடியில் நின்று தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த பேரீச்சை மரம் கூட இந்த ஈச்ச மரத்தோட ஒரு எவல்யூஷன், ஒரு பரிணாம வளர்ச்சியில் ஒரு பெரிய மரம்னு சொல்லலாம். அது மாதிரி இது ஒரு வித்தலை தாவர வகையை சார்ந்தது. நெல், கரும்பு, தென்னை, பனை, இந்த மாதிரி ஒரு மோனோகாட்டிலிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய, அறிவியல் பெயரில் சொல்லக்கூடிய ஒரு வகை தாவர இன வகையை சார்ந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தென்னை, பனை, இந்த பேரீச்சை மாதிரியான மரங்கள் பரிணாம வளர்ச்சியில் உயர் ரக அந்த இனமாக வளர்கிறதுக்கு கூட இந்த ஈச்ச மரம் தான் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த ஈச்ச மரத்தை, ஈச்சம் பழத்தை நம்மளோட பிள்ளைகள்கிட்ட அறிமுகப்படுத்தி இந்த மாதிரியான இயற்கை உணவுகள், ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த இயற்கை உணவுகளை நம்ம பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி அந்த பாரம்பரிய காய்கறி உணவு வகைகளை, பழ உணவு வகைகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனோம்னு சொன்னால் நிச்சயமாக அடுத்த தலைமுறையும் பயன்படும். ஏன்னா இதையெல்லாம் நாமளும் சாப்பிட்டு வளர்ந்துருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு கிடைக்காமலே போயிடக்கூடாது. அதனால் அவங்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தணும். நன்றி, வணக்கம்.